தலையில குல்லா மாட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வரீங்க? தொப்பி தாடி. ஆதீனம் சொல்கிறார் அவருக்கு கொலை. கார்ல வந்தவங்க பேரிகார்டை இடிச்சிட்டு வந்தாங்களாம். 2 பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க. அவங்க வந்ததுமே பேரிகார்டு போட்டு இருந்தும் பேரிகார்டை தடுத்தும் அதை மீறிதான் காரை அவருங்க பேரிகார்டை உடைச்சு வந்தாங்க. இது கொலை முயற்சி இல்ல, அது பிளான் பண்ணி வந்த. ஆமா, பிளான் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த வெள்ளிக்கிழமை அன்று உளுந்தூர்பேட்டை அருகாமையில் சாலையில் ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கு. அந்த விபத்து எப்படிப்பட்ட விபத்து என்று சொன்னால், வேகமாக ஒரு கார் வருது, இன்னொரு காரு வரக்கூடிய அந்த வேகத்தை குறைச்சிக்கிட்டு நிப்பாட்டுறாங்க. ஆனால் வேகமாக வந்த அந்த கார் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த நிற்கக்கூடிய அந்த காரை இடிச்சிட்டு ஒரு 200 மீட்டர் தாண்டி போய் நிற்கிறாங்க. பிறகு அந்த 2 கார் ஓட்டுநர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அதில் வாக்குவாதம் ஏற்பட்ட இவர்கள் யார் என்று சொன்னால், அந்த இடிச்சிட்டு போனாங்களே ஃபார்ச்சூன் என்று சொல்லக்கூடிய சொகுசு கார், அந்த காரில் இருக்கக்கூடியவர் மதுரை ஆதீனம் அந்த காரில் இருந்திருக்காரு. அவர் தன்னுடைய டிரைவர் தவறாக ஓட்டியிருக்காரு, அவர் செய்த தவறின் காரணமாக தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியாயமாக பேச வேண்டிய மதுரை ஆதீனம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, 2 தரப்புக்கும் வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதத்திற்கு பிறகு அங்கேருந்து கலைஞ்சு போகிறாங்க. போன பிறகு சனிக்கிழமை மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. பேசக்கூடிய நேரத்தில் நாட்டில் இப்போது பாதுகாப்பு இல்லை. யாருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால், இவர்களைப் போல இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பு இல்லையா. எதை சுட்டி காட்டி சொல்கிறாரு சொன்னால், நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்தது, என்ன கொலை செய்வதற்காக முயற்சி செய்தாங்க. மதுரை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய இவரை கொலை செய்வதற்காக முயற்சி எடுத்தாங்களாம். என்ன முயற்சி என்று பார்த்தா, இந்த கார் விபத்து நடந்ததில்ல, இந்த விபத்தை எடுத்து சொல்கிறார். மேடையில் நின்று பேசுகிறாரு, என்ன கொலை செய்ய வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விபத்தை பற்றி சொல்கிறாரு. வந்தவங்க முஸ்லீம்கள், தலையில் குல்லா மாட்டியிருந்தாங்க, தாடி வச்சுருந்தாங்க, என்ன கொலை செய்ய வந்தாங்க அப்படின்றாரு. மதுரை ஆதீனத்தை கொலை முயற்சி. அப்படி இந்த பத்திரிகைக்காரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கணும்ல, எதுவுமே விசாரிக்காம மதுரை ஆதீனம் உயிர் தப்பினார், பெரிய ஒரு விபத்திலிருந்து அவர் தப்பினார் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பு கொடுத்து தன்னுடைய ஓட்டுநரை வைத்து பத்திரிகையாளரை கூப்பிட்டு இன்டர்வியூ தராரு. மதுரை ஆதீனம் அவருடைய கார் ஓட்டுன அவருடைய பெயர் செல்வகுமார். பேட்டி கொடுக்குறாரு. காரில் வந்தவங்க பேரிகார்டை இடிச்சிட்டு வந்தாங்களாம். 2 பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க. அவங்க வந்ததுமே பேரிகார்டு போட்டு இருந்தும் பேரிகார்டை தடுத்தும் அதை மீறிதான் காரை 4 ரோடு சேரக்கூடிய இடமுங்க, ஒரு பைபாஸ் ரோடு. ஒரு டிரைவருக்கு தெரியாதா இந்த இடத்துல நம்முடைய வேகத்தை குறைக்கணும், ஸ்லோ பண்ணணும் தெரியாதா? இவர் டிரைவராக இருக்காரு, வண்டியில் மதுரை ஆதீனம் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரை போய் நம்ம பத்திரமா போய் விடணுமே என்கின்ற எந்த ஒரு அக்கறை இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரோட்டில் போய் அப்படியே வேகமாக எடுக்கிறாரு. கேட்டால் பேரிகார்டு இடிச்சிட்டு வந்தாங்களாம். இந்த பேரிகார்டு எதற்காக வைப்பாங்க, ஹைவேல தெரியாது அவனுக்கு, வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக பேரிகார்டு எல்லா ஹைவேல சில குறிப்பிட்ட அந்த தூரத்தில் வைப்பாங்க. ஒரு பேரிகார்டுக்கு ஒரு 20 மீட்டர் தள்ளி இன்னொரு பேரிகார்டு வைப்பாங்க. ஏன்னு சொன்னால், வேகமாக வந்தாலும் அந்த இடத்துல அந்த வேகத்தை குறைச்சி நீங்கள் ஸ்லோவாக போகணும் அப்படின்றதுக்காக காவல்துறை வைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த பேரிகார்டில் கரெக்டாக இடிக்கப்பட்ட வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி கரெக்டாக அந்த பேரிகார்டிலேருந்து ஸ்லோ பண்ணி வராங்க. ஆனால் இந்த வண்டி இருக்குல்ல, ஃபார்ச்சூன் என்று சொல்லக்கூடிய ஆதீனம் உட்கார்ந்திருந்த இந்த செல்வகுமார் ஓட்டி அந்த வண்டி எதையுமே மதிக்காமல் வேகமாக எடுத்துகிட்டு வந்து அந்த 4 ரோடுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியலையே. கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியாத அவருக்கு வேகமாக என்ன பண்ணுறாரு, இவர் வேகத்தை குறைச்சி வண்டி நிறுத்திட்டாரு. நின்ன வண்டியில் இடிச்சிட்டு போய் 200 மீட்டர் தாண்டி வண்டி நிற்கிறார். நிறுத்திட்டு பத்திரிகையாளர்களுக்கு எப்படி பேட்டி கொடுக்குறாரு சொன்னால், அவருங்க பேரிகார்டை உடைச்சு வந்தாங்க, இது கொலை முயற்சி. இல்ல, அது பிளான் பண்ணி வந்த மாதிரி. ஆமா, பக்கா பிளானி தான். ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது, இன்னொரு பேரிகார்டு இருக்கு. தன் மீது இருக்கக்கூடிய தவறை மறைப்பதற்காக என்ன சொல்றாருன்னா, ஆதீனத்தை கொலை செய்ய வந்தாங்க. எப்படிப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உடனே சொல்றாரு, அந்த கார்ல இருந்த 2 பேர் இருக்காங்களே, தலையில குல்லா மாட்டிருந்தாங்க, தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி பெரிய பெரிய தாடி வச்சிருந்தாங்க, முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள், அவங்க இந்த இஸ்லாமியர்கள் கொலை செய்த வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையிலேயே இப்படி சொல்லும் பொழுது காருக்குள்ள இருந்த ஆதீனம் என்ன சொல்லியிருக்கணும், அவர் நியாயமா பேசியிருக்கணுமா இல்லையா?
4 பேருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர், அறிவுரை சொல்லக்கூடியவர், அவர் நியாயமாக பேசியிருக்கணும். ஏப்பா நம்ம மேலே தப்பு இருக்குது, நீ என்ன இப்படி பழி சுமக்கிறியா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பக்கத்தில் இவர் நின்றுட்டு மதுரை ஆதீனம் அவர்கள் அவரும் நின்றுட்டு சொல்கிறாரு பத்திரிகையாளத்தில், இல்லைங்க எனக்கு கொலை முயற்சி தான், அது என்ன கொலை பண்ண வந்தாங்க அப்படின்றாரு. அதைத்தான் மேடையில் பேசியிருக்காரு. அப்படி என்ன நடந்தது அப்படின்றத அப்படியே முழுசாக மறைச்சு ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்கள் அந்த காரில் இருந்தாங்க, அவங்க நல்லது செய்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நல்லதை மறைத்து இடிக்க வந்தாங்க, கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விடக்கூடிய பொய்யான செய்தியை கொடுக்கக்கூடிய காட்சிகளை 2-3 நாட்களாக நம்ம பார்த்தோம். ஆதீனம் சொல்கிறார் அவருக்கு கொலை குற்றம் அவர் மேலே சுமத்தப்பட்டது, அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்கிறார். அவர் சில அடையாளங்களையும் சொல்கிறார். முதலில் அதை கண்டுபிடிங்கள் என்று நான் சொல்றேன். ஆனால் விபத்து நடந்த இடத்துல காவல்துறையுடைய சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. அதை எடுத்து காவல்துறை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து போட்டாங்க. என்ன நடந்தது, யாருடைய தவறு அப்படின்னு பார்த்தா, அந்த முஸ்லீம்கள் வந்தாங்களா அந்த காரு, அவங்க அழகாக அந்த பேரிகார்டில் ஸ்லோ பண்ணி அந்த 4 ரோடுக்கு முக்கில் வராங்க. இவருடைய வண்டி வேகமாக வர்றதை பார்த்து நிறுத்திட்டாங்க. இவர் தான் கண்ட்ரோல் இல்லாமல் இடிச்சிட்டு போகிறாரு. 200 மீட்டருக்கு போய் பிரேக் போட்டு நிற்குதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வேகமாக வந்திருப்பாரு. அப்போ இவர்கள் மீது தான் தப்பு என்று சொல்லி காவல்துறை அழகாக எடுத்து அந்த ஃபுட்டேஜை போட்டாங்க. உண்மையிலே காவல்துறை இவ்வளவு வேகமாக தன்னுடைய அந்த கடமையை செய்ததுக்காக நாங்கள் பாராட்டுறோம். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை வச்சு எப்படி அரசியல் ஆக்குறாங்க, மத கலவரத்தை உண்டாக்கணுன்ற ஒரு சதி எப்படி தீட்டுறாங்கன்னு சொன்னால், இந்த ஃபுட்டேஜ் வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு பத்திரிகையில் ஒவ்வொரு மாதிரியான செய்திகள். சாணக்கியா டிவி, நம்ம யார் பாண்டேஜ் இருக்கார்ல, அவருடைய நடுநிலையை பற்றி நியாயை பற்றி உலகமே அறிஞ்சது. அவர் யாரை பற்றி பேசுவார், அவர் என்னப்பட்டவர், அவர் சங்கியா இல்லையா என்றது உலகத்துக்கு தெரியுமே. அவர் உடனே போடுறாரு, சாணக்கியா டிவியில் சொல்கிறாரு, மதுரை ஆதீனம் அவருடைய கார் ஓட்டின அந்த டிரைவருடைய பெயர் முபாரக் அலி. அந்த பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, என் பேர் செல்வகுமார்னு, நெத்தியில் பொட்டு வச்சுருக்காரு, திருநீர் வச்சுருக்காரு, கையில் கயிறெல்லாம் கட்டிருக்காரு. அப்படிப்பட்ட நபரை இவர் அப்படியே பிளேட்டை மாற்றுறாரு. அந்த டிரைவர் தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு ஒத்துக்காம டிரைவர் முபாரக் அலி, எதுக்கு இவன் முபாரக் அலி தான் போய் கொண்டு போய் ஆதீனத்தை கொல்ல பார்த்தான் அப்படின்ற மாதிரி பழி சுமக்கிறதுக்கு. எப்படிப்பட்ட ஒரு செயல் பாருங்களேன். இப்போ பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் யோசிக்கணும். உங்களை நம்பி பல செய்திகள் மக்கள் தராங்கன்னு சொன்னால், நீங்கள் மக்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் அது உண்மையில் கொண்டு போகணும். பொய்யா அள்ளி வீசுறீங்க. அந்த டிரைவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன், எவ்வளவு கோபம். ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னு சொல்லி இந்த சங்கிகளாக இருக்கக்கூடிய அந்த சங்கி சிந்தனை இருக்காங்களே, RSS சிந்தனை கொண்டவங்க, இவங்களுடைய அந்த காழ்ப்புணர்ச்சி எவ்வளவு இருக்கு பாருங்க. அதில் மதுரை ஆதீனமும் இன்றைக்கு மிஞ்சல், அவரும் சங்கின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. இவருக்கு முன்னாடி ஒரு ஆதீனம் இருந்தார், அவர் மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவராக இருந்தார். குரானில் வரக்கூடிய சில வசனங்களை அரபுல சொல்லி அதுக்கு பொருள் சொல்வார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன் 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 என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ன அர்த்தம்? எல்லாம் வல்ல இறைவா, உன்னையே வணங்குகிறேன், உன்னுடைய உதவியே கோருகிறேன், உன்னுடைய அருளையே நாடுகிறேன்னு பொருள். அது மாத்திரம் இல்லை, அவர் தன்னை கடவுள்னு சொல்லலை, தான் இறை தூதர்னு சொன்னார். அவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருந்து வாழ்ந்து மரணித்திருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் அவர்கள் எப்படி இருக்காருன்னு சொன்னால் நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் வெளிப்படையாகவே நான் சங்கின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. இவருடைய வாகன ஓட்டுநர் டிரைவர் பண்ண தப்பு, அதை மறைச்சி இஸ்லாமியர்கள்லாம் இப்படி பண்ணாங்க, என்ன கொலை செய்ய வந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பல்ட்டி எடுத்தார் பாருங்க. அந்த பல்ட்டியை காவல்துறையுடைய சிசிடிவி கேமரா இன்னைக்கு வெளிப்படுத்திருச்சு. அவருடைய தவறை அம்பலப்படுத்திருச்சு. தலையில குல்லா மாட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வரீங்க? தொப்பி தாடி அங்க கொஞ்சம் பேரடி கார்டன் வச்சிருக்காங்க, அதை இடிச்சுக்கிட்டு நடுவை ஒரு இடி இடிச்சோன்னு நில குழஞ்சு போயிட்டோம். முஸ்லிம்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நிரூபிக்க போறீங்களா? இல்லாத ஒன்றை நீங்கள் என்ன செய்தாலும் அதை நிரூபிக்க முடியாது. மத நல்லிணக்கத்துக்கு பெயர் போனவர்கள், ஒவ்வொரு நேரத்திலும் மத நல்லிணக்கத்திற்காக உழைத்தவர்கள்,
இந்த நாட்டை இரண்டாக பிழைத்து விடக் கூடாது என்பதற்காக சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதீனம் இருக்கார்ல, அவரை பார்த்து கேட்குறோம், இன்றைக்கு இந்த தாடியையும் தொப்பியும் அடையாளம் காட்டுறீங்களே, கொரோனா காலத்தில் கொரோனா நோய் வந்து இறந்து போன பலருடைய உடலை அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருமே தொடமாட்டேன், தொட்டா நமக்கு கொரோனா வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடும் பொழுது, இதே தொப்பி போட்டவன், இதே முகத்தில் தாடி வச்ச முஸ்லீம் தான் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் சடங்குகளை நீங்கள் தூரமாக நின்று முடிச்சுட்டு போங்க, அந்த உடலை நாம் எடுத்து நாம் நல்லடக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லட்சோப லட்ச உடல்களை அடக்கம் செய்தார்களே. அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த அடையாளம் தெரியலையா? அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? எப்படிப்பட்ட ஒரு செயல், முஸ்லீம்கள் தலையில் தொப்பியை மாட்டிக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு செய்தார்களே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? அதெல்லாம் உங்கள் பார்வைக்கு தெரியல. தெரிஞ்சுது, தெரிந்தும் இதை சொல்வதற்கு உங்களுக்கு மனம் இல்லை. ஏன் சொன்னால் இவங்களுடைய நல்ல விஷயம் போய் உலகத்துக்கு சேர்ந்துருமே அப்படின்னு நினச்சிங்க. நீங்கள் என்னதான் மறைச்சாலும் சரி, உலகத்துக்கே போய் சேர்ந்துருச்சு. இன்றைக்கு பொய்யை கொண்டு வந்து நீங்கள் முஸ்லீம்களை இழிவுபடுத்தணும்னு பார்த்தீங்க பாருங்க, அதுவும் உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் போடலாமா? என்னன்னு யோசிக்க மாட்டீங்களா? இந்தியாவில் இந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக அரசாங்கம் வந்தாங்களே, வந்த பிறகு இவர்களுக்கெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. எது எடுத்தாலும் அது இதுன்னு சொல்லி முஸ்லீம்கள் மீது பழி போட்டால் அது நாம் என்ன தான் பொய் பேசினாலும் அது உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் எந்த பொய்யை நீங்கள் வெளிப்படுத்தீங்களோ அந்த பொய் உலகத்துக்கு கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கு மதுரை ஆதீனம் அவர்கள் சொன்ன இந்த பொய் மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்ததா இல்லையா? இந்த மாதிரியான செயல்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஏனென்று சொன்னால் இவர் அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிறார் போல இருக்கு. பழைய காலத்தில் இன்றைக்கு எல்லா மக்கள் கையில் ஃபோன் இருக்குங்க, எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. நிறைய பேர் இந்தியாவில் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. அது போக ஒவ்வொரு தெருவுக்குள்ளே, ஒவ்வொரு மெயின் ரோட்டில், ஒவ்வொரு பைபாஸ் ரோட்டில் கேமரா வச்சுருக்காங்க. இதெல்லாம் பறந்துட்டு நீங்கள் என்ன பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி அப்டேட்டே இல்லாமல் என்ன கொலை பண்ண வந்தாங்க, அப்படி பண்ண வந்தாங்கன்னு சொல்லி பொய்யை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, மக்களுக்கு நிறைய உபதேசம் செய்யக்கூடிய இடத்துல, சில கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் உங்களை மக்கள் உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும்னு அப்படி நம்புகிறாங்க. இந்து மக்களை இனிமேல் மதுரை ஆதீனம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன் இவ்வளவு பொய் பேசக்கூடியவர், இவர் எப்படி நியாயமாக கரெக்டாக பேசுவார் அப்படின்னு சொல்லி உங்கள் மக்களை யோசிப்பாங்க. அப்போ யோசிக்கக்கூடிய அந்த நிலை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. இதையெல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்னென்ன பழி சுமத்தினீங்களோ அது நான் தவறாக பொய்யாக தான் சொன்னேன் என்று காவல்துறையில் நீங்கள் அழகாக போய் வாக்குமூலம் கொடுத்து செய்த தவறை ஏற்றுக்கொண்டால் மக்கள் உங்களை மறுபடியும் நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை உங்களிடத்தில் நாம் கூறிவிட்டு இந்த செய்தியும் சிந்தனையும் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.